நம் அனுதின வாழ்க்கையில் அனுதினமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு போட்டியாளர் நம்மோடு. அவரை எப்படியாவது முந்தி ஓட வேண்டும் என்பது நம்முடைய லட்சியமாயிருக்கிறது. திருமறையில் இருவேறு சூழலில் ஓடியவர் இருவர். விவிலியம் எனும் திருமறையில் இருவேறு சூழலில் ஓடியவர் இருவர். இரண்டிலும் ஒருவர் மற்றவரை விட வேகமாய் ஓடி சீக்கிரம் சேர்ந்தார். ஆனால் வந்த நோக்கத்தை அவரால் முழுவதும் நிறைவேற்ற இயலவில்லை. வேகமாய் ஓட இயலாமல் பிந்தி வந்தவரோ வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் வெற்றி கொண்டார். ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டிலும் மற்றொரு சம்பவம் புதிய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நீடித்த வாழ்வு வாழ ஆசையா, பெற்றோரை கனம் பண்ண மறவாதே என்று கற்றுத்தந்த சத்திய வேதம், தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்துவோம் என்று எச்சரிப்பதோடு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்றும் சொல்கிறது. இப்படி சகாயமின்றி சடுதியில் நாசமடைந்தது, காரிருளில் அணைந்து போனது அப்சலோம் எனும் அழகு தீபம். தனக்கு விரோதமாய் எழுந்த தன் பிள்ளையாண்டானை என் நிமித்தம் மெதுவாய் நடத்துங்கள் என்று பரிந்துரைத்திருந்தான் தாவீது ராஜா. ராஜாவின் வாக்கை மறுத்து எதிராளியாகிய அப்சலோம் கொல்லப்பட்டார். யுத்தம் முடிவடைந்தது. செய்தியை சொல்ல வேண்டும் தாவீது ராஜாவிற்கு. இது துயரம் கலந்த நற்செய்தி என்பதால் படைத்தலைவன் யோவாப் யோசிக்கின்றான், யாரை அனுப்பலாம் என்று. வாலிபன் ஒருவன் நான் போகிறேன் என்றான். யோவாபோ வேண்டாம் என்றார். ஏனெனில் செய்தி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதை போல இருக்கிறது. இப்படிப்பட்ட செய்தியை இதமாக சொல்ல தெரிந்த ஒருவனை அனுப்புவதே சரியாக இருக்கும். எனவே கூசி என்ற ஞானவானை அனுப்பினான் யோவாப். வேகம் விவேகம் அல்ல என்று உணராத வாலிபன் அகிமாஸ் மீண்டும் யோவாபிடம் கெஞ்சவே, யோவாபோ, என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றார். தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிய அகிமாஸ் யோவாபிடம் உத்தரவு பெற்றும் பெறாமலும் ஓடினான். உள்ளத்தின் பலத்தை காட்டிலும் உடல் பலம் மிக்க அவன் வேகமாக ஓடினான். முன்னால் சென்றவரை முந்தி ஓடினான். எப்படியாகிலும் ராஜாவிடம் நற்பெயர் பெற வேண்டும் எனும் ஏக்கத்தில் தான் விரும்பியபடியே முதலில் சென்று சேர்ந்தான். நற்செய்தி என்று தான் சுமந்த செய்தியை கூறினான். ராஜா கேட்டார், தாவீது ராஜா கேட்டார், என் மகன் அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று. இக்கேள்வியை எதிர்பார்க்காததால் பதைபதைப்புடன் தடுமாறின அவன் நாவும் சிந்தையும் மாத்திரமல்ல, வேகமான அவன் கால்களும் தான். பின்னால் வந்த கூசியிடம் அதே கேள்வியை கேட்டார் தாவீது ராஜா. ஞானத்தோடு கூசி சொன்னார், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது. பிரியமானவர்களே, இதுதான் வேண்டும், இப்பொழுதே வேண்டும் என்று விடாபிடியாக வேண்டி பெற்றுக்கொள்ளும் எதுவும் நம் சமாதானத்தை குலைப்பதோடு பயனற்றதாகவும் மாறிவிடும். இதுதான் வேண்டும், இப்பொழுதே வேண்டும் என்று விடாபிடியாக வேண்டி பெற்றுக்கொள்ளும் எதுவும் நம் சமாதானத்தை குலைப்பதோடு நமக்கு பயனற்றதாகவும் மாறிவிடும். பின்னும் ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில். கல்லறையில் இருந்த இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. செய்தி அதிகாலையில் சீடர்களுக்கு கிடைத்தது. செய்தியை கேட்டவர் இருவர் ஒரே நேரத்தில் ஓடத் துவங்கினர். ஒருவர் மற்றொருவரை விட வேகமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் சேர்ந்தார். வெளியே நின்று குனிந்து பார்த்தார். சீலைகள் கிடக்கிறதை கண்டார். ஆயினும் உள்ளே செல்லவில்லை. பின்னே வந்தவர் கல்லறைக்குள் சென்றார். உற்று நோக்கினார். வித்தியாசத்தை கண்டார். இயேசுவின் தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஓரிடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டார். முந்தி வந்த சீடரும்
பிந்தி உள்ளே வந்து கண்டு விசுவாசித்தார். இங்கே விந்தை என்னவென்றால், முந்தி வந்து பிந்தி உள்ளே சென்றவர் இவைகளை நற்செய்தியாக எழுத ஒருவரும் இல்லை என்று கண்டு பிந்தி எழுதுகிறார். இங்கே விந்தை என்னவென்றால், கல்லறையினிடத்தில் முந்தி வந்து பிந்தி உள்ளே சென்றவர் இவைகளை நற்செய்தியாக நற்செய்தி நூல் எழுதிய ஒருவரும் எழுதவில்லை என்று கண்டு பிந்தி எழுதுகிறார். யோவான் 19:35 அவர் இங்கனம் எழுதுகிறார். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவர் நமக்கு சொன்ன செய்தி மாத்திரமல்ல, அவரை குறித்து அவர் சொன்னதும் உண்மை. தற்புகழ்ச்சியை விரும்பாதவர் தன் இயலாமையை ஒத்துக்கொள்ளுகிறார். வியாகுல வியாழன் இரவு அன்று அன்னா காய்பா ஆசாரிய சங்கத்தில் இயேசு விசாரிக்கப்படும் போது துணிச்சலோடு இயேசுவின் பின்னே சென்றவர். இயேசு சிலுவையில் தொங்கிய போது சிலுவையின் அருகே நின்ற ஒரே சீடன் எனும் நற்பெயர் பெற்றவர். என்றாலும் கல்லறையினுள் தனியே பிரவேசிக்க சிறிதே தயங்கினார். இயேசுவின் மார்பில் சாய்ந்தவர்தான். என்றாலும் இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட கல்லறையினுள் தனியே பிரவேசிக்க சிறிதே தயங்கினார். ஆனால் தான் தயங்கியதை எழுதி வைக்க தயக்கம் கொள்ளவில்லை. எழுதியது உண்மை என்பதற்கு, அவர் எழுதியது எல்லாம் உண்மை என்பதற்கு அவருடைய இந்த தயக்கமும் சான்று. அன்று அவர்கள் கல்லறையினுள் கண்ட காட்சியை பலர் பலவிதங்களில் விவாதிக்கின்றனர். அன்று அவர்கள் கல்லறையினுள் கண்ட காட்சியை பலர் பலவிதங்களில் விவாதிக்கின்றனர் இன்று. ஆனால் அதில் ஒன்று யாராலும் மறுக்க முடியாததாய் இன்றும் சான்று பகர்கிறது. அவர் சரீரத்தை எவரும் திருடவில்லை என்று. ஆனால் அதில் ஒன்று யாராலும் மறுக்க முடியாததாய் இன்றும் சான்று பகர்கிறது, அவர் சரீரத்தை எவரும் திருடவில்லை என்று. எதிரிகள் சரீரத்தை திருட நினைத்தால் அதில் சுற்றப்பட்ட சீலைகள் இரத்தக்கரைபடாமல் தூக்கிச் செல்ல உதவி இருக்கும். 3 நாளான சரீரத்தை தொட்டு தூக்கிச் செல்ல எந்த திருடனும் விரும்ப வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சீலைகளை அகற்றி இருந்தாலும் அதை பொறுமையாக அகற்றி மடித்து வைக்கும் வாய்ப்பு இல்லை. மாறாக வாழ்முனையில் கிழித்து எரிந்திருக்கக்கூடும். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் என்று தன்னை மறைத்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் யோவான் தன் வார்த்தையாம் சொல்லோவியம் வழியாக நம்மையும் கல்லறைக்கு அழைத்து செல்லுகிறார். யோவான் தன் வார்த்தையாம் சொல்லோவியம் வழியாக நம்மையும் கல்லறைக்கு அழைத்து செல்கிறார். அக்காட்சியை காண நமக்கும் உதவி இருக்கிறார். என் சிந்தையிலும் கற்பனை எழுந்தது, குறை பொறுத்து சிறிதே கேளுங்கள். என் சிந்தையிலும் சிறிய கற்பனை எழுந்தது, குறை பொறுத்து சிறிதே கேளுங்கள். லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது கைகளும் கால்களும் சீலைகளால் சுற்றி கட்டப்பட்ட லாசரு வெளியே வந்தான். அவனை கட்டவிழ்த்து விட்டார்கள். அவன் முகத்தில் சுற்றப்பட்ட சீலையை அவனே கழற்றினானா அல்லது மற்றவர்கள் உதவினார்களா என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவிற்கு உடனே பணிவிடை செய்ய தேவதூதர்கள் உடன் இருந்திருக்கலாம். அவர்கள் இயேசுவின் உடலில் சுற்றப்பட்ட சீலைகளை அவிழ்த்திருக்கலாம். கிறிஸ்துவின் கைகள் கட்டவிழ்க்கப்பட்ட போது அவர் முகத்தை சுற்றியிருந்த சீலைகளை அவரே அவிழ்த்திருக்கலாம். அவிழ்த்த பின்னரே அவர் அதை சுற்றி தனியே வைத்திருக்கலாம். தனியே வைக்கப்பட்ட தலைச்சீலை அவர் திரும்பி வருவார் என்பதை சான்று பகர்கிறது என்பது சிலர் கூற்று. தனியே வைக்கப்பட்ட தலைச்சீலை அவர் திரும்பி வருவார் என்பதை சான்று பகர்கிறது என்பது சிலர் கூற்று. அன்று சரீரத்தின்படி தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் கர்வாலி மரத்தில் தொங்கினான், பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாக. ஈட்டியால் அவன் இதயமும் பிளக்கப்பட்டது. குறையற்ற அழகுள்ளவன் தான் அப்சலோம். சரீரத்தில்
குறையற்ற அழகுள்ளவன்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் இல்லாத அழுக்குகளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அத்தனை பாவங்கள் அவன் செய்தான். அவன் செய்த பாவத்தின் தண்டனையாக வந்தது மரணம். குழியிலே வீசப்பட்டு கற்களால் மூடப்பட்டது அவனின் அழகு சரீரம். 2000 ஆண்டுகளுக்கு முன் உடன்படிக்கையின்படி தாவீதின் குமாரனாம் இயேசுவும் சிலுவை மரத்தில் தொங்கினார். உடன்படிக்கையின்படி தாவீதின் குமாரனாம் இயேசுவும் சிலுவையின் மரத்தில் தொங்கினார், பூமிக்கும் வானத்திற்கும் நடுவாக. ஈட்டியால் அவர் இதயமும் பிளக்கப்பட்டது. கண்டவர்கள் சாட்சி பகர்ந்தனர், மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று. பூரண அழகுள்ளவர் அழகற்று தொங்கினார். பாவத்தை பாராதவர் நம் பாவ பரிகாரியானார். ராஜாவாக அடக்கம் பண்ணப்பட்டார். மரணத்தை நடுநடுங்க வைத்தார். பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். மீண்டும் மகாராஜாவாய் வருவார். தன்னுடையவர்களோடு ஆளுகை செய்வார். இன்று நாம் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் யாரையோ எவரையோ முந்தி ஓட வேண்டும். மற்றவர் சேரும் முன் நாம் சேர்ந்து நான் தான் சிறந்தவன் என்று நிரூபிக்க வேண்டும் எனும் லட்சியத்தில் மனிதரை பிரியப்படுத்த முயன்று சோர்ந்திருக்கிறோமோ? எல்லோரும் ஓடுகின்ற கேட்டுக்கு போகிற விசாலமான வாசலை நம் இதயம் இச்சித்தது போதும். சிலர் மாத்திரமே கண்டுபிடிக்கும் இடுக்கமான வாசலை காண, சிலர் மாத்திரமே கண்டுபிடிக்கும் இடுக்கமான வாசலை காண நம் கண்கள் திறக்கப்பட கிறிஸ்தேசுவை வேண்டுவோம். நமக்காக பிளக்கப்பட்ட கண்மலையின் ஊற்றாம் ஜீவ தண்ணீரால் தாகம் தீர்க்கப்பட்டு நித்திய ஜீவ பாதையில் பொறுமையோடே பயணிப்போம். நமக்காக பிளக்கப்பட்ட கண்மலையின் ஊற்றாம் ஜீவ தண்ணீரால் தாகம் தீர்க்கப்பட்டு நித்திய ஜீவ பாதையில் பொறுமையோடே பயணிப்போம். இதோ ஜீவ கிரீடத்தை கையில் ஏந்தியவராய் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் நம் அருள்நாதர் இயேசு. இதோ ஜீவ கிரீடத்தை கையில் ஏந்தியவராய் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் நம் அருள்நாதர் இயேசு. நன்றி.